இப்ப அண்ணாமலை எவ்வளவு தெளிவா பேசுறாரு, அத மாதிரி சீமான் தெளிவா பேசினா சரியா போச்சு, அவ்வளவுதான். அண்ணாமலை என்ன விஷயம் தெளிவா பேசியிருக்காரு? அதாவது விஷயத்த பேசுறாரு இல்லையா, நாட்டு மக்கள் எல்லாரும் குறையா பேசுறாருல. என்னென்ன பேசியிருக்காரு? தெளிவா என்ன விஷயங்கள் பேசியிருக்காரு? எப்படி அண்ணாமலை தெளிவா பேசின ஒரு விஷயம் சொல்லுங்க. ஐயா இந்த மாதிரி இப்ப நிவாரண நிதிக்கெல்லாம் கொடுங்க, ஒரு 5000 கொடுங்க, 6000 கொடுங்க அப்படின்னு சொல்லுதாரு. ஏன்னா அங்க வந்து அங்க வரணும், மேல இருந்தா கீழே வரணும். சரி, மேல வந்து பணம் யாருன்னு கொடுத்தாங்க? மோடிக்கு. மோடிக்கு யாருன்னு பணம் கொடுத்தாங்க? மோடிக்கு நம்ம எல்லா மாநிலங்களும் சேர்ந்து தான் கொடுக்கும். இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறதுல இந்தியாவிலே 2வது அதிகமான வரி கொடுக்கக்கூடிய மாநிலம் அப்படிங்கிறது தமிழ்நாடு தான். ஆமா. அப்ப அந்த பணம் வந்து யாருன்னு கொடுத்தாங்க? மேல இருந்து கொடுக்கல, அது உங்களோட வரி பணம், என்னோட வரி பணம், மக்களோட வரி பணம். வாசம் தான் ஐயா கொடுக்கணும்ல, வாங்கி வச்சுக்கிட்டு. நம்ம பணத்தை அவங்க கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லைண்ணே. அவன் என்னமோ பெரிய மோடிங்கிற ஒரு பெரிய பிம்பம் எல்லாம் கிடையாதுண்ணே. அவருடைய நம்ம கிட்ட வாங்கின வரி பணத்தை தானே திருப்பி கொடுக்காங்க. அது தெரியணும்ல, கொடுக்கணும்ல. சரி, அண்ணாமலை என்னென்ன விஷயம் பேசியிருக்காரு? நல்ல விஷயங்கள். அண்ணா எல்லாம் நல்ல விஷயம். பூரா நம்ம பாத யாத்திரை போறாரு, நாட்டு மக்களுக்கு பூரா. பாத யாத்திரை எதுக்குன்னா போறாரு? கன்னியாகுமரி பாத யாத்திரை போனதுனால மக்களுக்கு என்ன? நாட்டு மக்களுக்கு பூரா நாங்க நீங்க மாதிரி அரசியல் விருப்பம் கொண்ட மாதிரி கொண்டு வராரு. சரி, என்னன்னா அவரு வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவராக நினைக்கிறாரு. நம்ம என்னதுன்னா அவர் பண்ணிடுவாரு? தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் என்னென்ன பண்ணுவாரு? எந்த அதிகாரி வந்தாலும் சரி, எந்த அரசியல் கட்சி வந்தாலும் சரி, அதிகாரிகள் நினைச்சாதான் நாட்டை காப்பாற்ற முடியுமே தவிர எந்த அரசியல்வாதியும் காப்பாற்ற முடியாது. அரசியல்வாதியாக தானே முடியும். இப்ப அதிகாரியை வந்து இங்க நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய அதிகாரியை தூக்கி நான் கேரளாவுக்கு மாத்தலாம், ஆந்திராவுக்கு மாத்தலாம். அது வந்து அரசியல்வாதியோட கையில தானே. நாங்க சிறு பிள்ளையில இருந்து நாங்க பாத்துட்டு தான் வரோம். அரசியல்வாதி வந்து ஒரு பொம்மை மாதிரி தான். அதிகாரிகள் மற்ற எல்லா வகையில இருக்கக்கூடிய அதிகாரிகளை தான் இப்படி நாட்டை காப்பாத்தணும்னு நினைச்சாங்கன்னா காப்பாற்ற முடியும் தவிர. அதிகாரியை வந்து வேலையை விட்டு தூக்கன்னா கூட தூக்கலாம். அரசியல்வாதி நான் எம்எல்ஏவா இருக்கேன், அந்த காவல் நிலையத்துல இருக்க இன்ஸ்பெக்டர் என்னால மாத்த முடியும். எல்லாத்தையும் மாத்தியாச்சுன்னா நாட்டுல அப்புறம் ஒண்ணுமில்லாம போயிருமே. சரி, அண்ணாமலை வந்து என்ன விஷயம் நல்லது பண்றதா நீங்க நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல? அதாவது நம்ம என்ன அவர் என்ன பேசுறாரு, பேசுறாரு. அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுல வந்து கல்வியை வந்து இலவசமா கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரானே வாய் திறந்து. ஐயோ, எல்லாருமே சொல்லுதாங்க, தாரம்னு சொல்றாங்க. மருத்துவத்தை இலவசமா கொடுப்பேன்னு சொல்லல, குடிநீர் வந்து இலவசமா மக்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லல. இது எதுவுமே பேசலனா வேற என்ன பேசுறாரு? மோடி 5 லட்சம் ரூபாய்க்கு ஒவ்வொருவருக்கும் நான் இலவசமா மருத்துவம் தரம்னு சொல்லி பேசுறாரு. 5 லட்சம் ரூபாய் இலவசம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க வந்து இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது அது வந்து மருத்துவ காப்பீடு திட்டம். காப்பீடு திட்டங்கிறது ஒரு 150 ரூபாய், 200 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் கட்டினா கூட அது வந்து பண்ணக்கூடியது. அரசு செய்யக்கூடியது. எத்தனை கோடி மக்களுக்கு வீடு கட்டி தரம்காரு? இத்தனை கோடி மக்களுக்கும் வீடு கட்டி கொடுக்கறது வந்து அவருடைய சொந்த பணம் இல்லைன்னா, தமிழ்நாட்டுல நீங்க நான் மக்கள் கட்டக்கூடிய வரி பணத்துல தானே கட்டி கொடுக்குறாங்க. அது உண்மைதான். இதுக்கு முன்னாடி அரசியல் கட்டி கொடுக்கல, இவங்களும் செய்தாங்கல்ல. ஏன்னா வருஷம் தோறும் கட்டி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியலனா? மானியம் கொடுக்காங்க, எல்லாம் கொடுக்காங்க. அந்த காலத்துல செய்யல, இவங்க தான் செய்யறாங்க. மானியங்கிறது 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 50 ரூபாய் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு ஒரு மாசத்துக்கு நீங்க எத்தனை லிட்டர் பெட்ரோல்? எந்த அரசியல்வாதி வந்தாலும் இதுதான் நடக்கும். இப்ப உள்ளதுதான். ஏன்னா கல்வி இலவசமா கொடுக்க முடியாதா? யாருக்கு கொடுக்கலாம், மனசு இருந்தா கொடுக்கலாம். சரி, இப்ப பரந்தூர்ல வந்து மோடி வந்து 5000 ஏக்கரை கையகப்படுத்தாருன்னா அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை பூரா அடிச்சு துரத்துறாங்க. ஒரு 11 கிராமங்களுக்கு மேல அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் துரத்துறாங்க. அங்க இருக்கக்கூடிய 5000 ஏக்கர் விளைநிலங்களை பூரா அழிக்கிறாங்க. அழிச்சு அந்த இடத்துல வந்து விமான நிலையம் கட்டணும்னு சொல்லி மோடியோட திட்டம் அது வந்து பண்றாங்க, பிஜேபியோட திட்டம். இங்க ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய திமுக வந்து அந்த மக்களை வந்து துரத்தக்கூடிய வேலையை பாக்குறாங்க. அப்ப வந்து மோடி நல்லது செய்யறாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இங்க ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய திமுக நல்லது செய்யறேன்னு நினைக்கிறீங்களா? அந்த மக்கள் வந்து விமான நிலையமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து 1 வருடத்துக்கு மேல போராடுறாங்க. மோடியும் கேட்க மாட்டேங்காரு, இங்க இருக்கக்கூடிய ஸ்டாலினும் கேட்க மாட்டேங்காரு. 2 பேரும் சேர்ந்து அந்த மக்களை துரத்துறதுல குறியா இருக்காங்க. அந்த மக்கள் கிட்ட வந்து 1 ஏக்கர் நிலத்தை அடிச்சு புடுங்கின மாதிரி புடுங்குறதுக்கு திட்டத்தை வந்து வேலை திட்டங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து மோடி வந்து நல்லது செய்யறாருன்னு நினைக்கிறீங்களா? ஸ்டாலின் நல்லது செய்யறாருன்னு நினைக்கிறீங்களா? அது அவங்களோட அரசியல் தான் கலந்து அதை பேசணும். அதாவது அவருக்கு தகுந்த விவசாயிக்கு வேற இடம் கொடுக்காங்களா, இல்லை என்ன செய்யறாங்க? என்ன பரவலமா நிறைய இடம் கிடக்கு. சரி, இந்த இடத்துல அமைச்சா தான் இந்த பொருள் நல்லா இருக்கும். இப்போ பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா இப்படி இந்த இடத்துல அமைச்சா தான் பஸ் ஸ்டாண்ட் நல்லா இருக்கும். அதே மாதிரி மேலக்காட்டில் போய் பஸ் ஸ்டாண்ட் அமைச்சா நல்லா இருக்குல்ல. அப்போ அவங்க அமைக்கிறத நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல. சரிண்ணா, அப்ப நீங்க இருக்கக்கூடிய பகுதி எதுனா? தெற்கு சத்திரமா? ஆமா, தெற்கு சத்திரம். இந்த பகுதி வந்து ஒரு ஏர்போர்ட், இந்த பகுதி வந்து ஒரு தொழிற்சாலை கட்டுறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க? நம்ம கட்டிருக்காங்கல்ல, இப்ப நாங்க சீனியால கட்டினாங்கல்ல. இல்லையா, நீங்க எத்தனை ஏக்கர் நிலம்? எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. இடம் கிடையாதா? சரியா, நீங்க இப்ப வீடு உங்களுக்கு தெற்கு சத்திரத்துல தானே இருக்கும்? எங்களுக்கு வீடும் கிடையாது. எல்லாருக்கும் வீடு இருக்குன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு வீடு கிடையாது. நாங்க வாடகை வீட்டுல தான் இருக்கோம். சரி, வாடகை வீட்டுல இருக்கீங்க. இப்ப இங்க வாடகை வீட்டுல இருக்கீங்க தெற்கு சத்திரத்துல. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, அந்த பகுதியில தொழிற்சாலை கட்டுறோம்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய நிலத்தை எல்லாம் கையகப்படுத்துறாங்க.
இந்த ஊரை அழிச்சு இந்த இடத்துல பெரிய தொழிற்சாலை கட்டுறாங்க. இதை வந்து நீங்க ஏத்துக்கொள்வீங்களா, வரவேற்பீங்களா, எதிர்ப்பீங்களா? அது எப்படி விடுவாங்க? விவசாயிகள் விட மாட்டாங்கல்ல. அதேதான் ஐயா பரந்தூர்லயும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் வந்து ஏரி இருக்கு, குளம் இருக்கு, கிணறு இருக்கு. இங்க வந்து ஒரு 10 ஏக்கர் எனக்கு நிலம் இருக்கு. இதை விட்டு என்ன அடிச்சு துரத்துனீங்கன்னா என்னுடைய பிழப்புக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து கேக்குறாங்க. அப்ப வந்து மோடி செய்யறது சரியா தவறா? அந்த விமான நிலையம் வந்து அரசாங்க கட்டுப்பாட்டுல இருக்க போறது இல்ல. ஒண்ணு அதானி ஏர்போர்ட்டா இருக்க போது, அம்பானி ஏர்போர்ட்டா இருக்க போகுது, கார்பரேட்டுக்கு போக போகுது. அதுக்கு வந்து மோடி வேலை செய்யறாரு, இவங்க வேலை செய்யறாங்க. அப்ப சரியா தப்பா? வந்து இடம் சரியில்லைன்னா வேற இடத்துல அவங்க அமைக்கணும், அவ்வளவுதான். ஏன் இடம் சரியில்லைன்னு இல்லையா? நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், அரிசிக்கு என்ன பண்ணுவோம்? அது வாசுதான் நீங்க சொல்றது. அந்த மக்கள் வந்து வேண்டாம்னு சொல்றத நம்ம அதை பண்ணணுமா? அந்த இடத்துல அது பண்ணக்கூடாது. அதை பண்றாங்க. அப்ப அவங்க பண்றது சரியா தவறா? அது தப்பு தான். மோடி வந்து பண்றது தப்பு தானே? ஸ்டாலின் அதாவது மோடி சொல்றது தப்புன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்துல அவங்க அமைச்சிக்கக்கூடிய இடங்கள் எப்படிப்பட்ட இடம் அவங்களுக்கு தான் தெரியும். அந்த இடம் தான் வேணும்னாங்க. அதாவது கலெக்டர் முதல்ல கொண்டு மேற்கொண்டு முக்கியமான அதிகாரிகளை வச்சு பார்த்து ரெடி பண்ணி இந்த இடத்துல அமைக்கலாம்னு சொல்லி அவங்க தான் நம்புவாங்க. விட மாட்டோம். அதைத்தான் நான் சொல்றேன். ஐயா சாப்பிடுற சாப்பாட்டுக்கு வழி இல்ல, நமக்கு சாப்பிடுற சோத்துக்கு வழி இல்ல. விமான நிலையம் நமக்கு தேவையா? தேவையில்லையா? நம்ம வந்து விமானத்துல போய் பறக்க போறோமா? ஏற்கனவே தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட விமான நிலையம் இருக்கு. திருச்சியில இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, மதுரையில இருக்கு, சென்னையில இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. அதாவது எல்லா மக்களையும் திரட்டி கொண்டு போய் அங்க நம்ம போராட்டம் நடத்தணும். அப்ப அங்க போய் போராடுறது ரெண்டு பேர் தான். ஒண்ணு சீமான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் போராடுறாங்க. நாம் தமிழர் கட்சி சீமான் போய் போராடுறாரு. அது பாராட்ட விஷயம் தானே. அதான் கேக்குறேன். அண்ணாமலை ஏன் அங்க போராடுறது? அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன் போராட மாட்டேங்காரு அண்ணாமலை? நீங்க தான் சொல்றீங்களா அண்ணாமலை வந்து மக்களுக்காக போராடுறாரு, என் மண் என் மக்கள் மக்களுக்காக போராடணும்னு சொல்லலையே. ஏன் மண்ணுனா அந்த மண்ணை அவர் நல்லா பேசுதாருன்னு சொல்லு. அவர் போராடுறாரு சொல்லு. நீங்க மண்ணுல நடக்காரு, அந்த மண்ணுக்காண்டி போராடணும். என் மண்ணுனா என் மண்ணுல இந்திக்காரன் எதுக்கு வார? நீ மோடி வந்து வட இந்தியன் தானே, இந்தி பேசுறவன் இங்க இருக்கு கார்பரேட்காரன் எதுக்கு வாரன்னு கேட்கறது. இந்த காலத்துல இருந்து நேரு, மொராஜி தேசாய், எல்லாம் லால் பகதூர் சாஸ்திரி எல்லாருமே ஹிந்தி தானே மேல இருக்காங்க. சரியா? அதை பத்தி இப்ப சொல்லலையா? ஏன் மண்ணு ஏன் மக்கள்னு சொல்றான். அந்த மக்கள் வந்து விமான நிலையம் வேண்டாம்னு சொல்றாங்க. அண்ணாமலை ஏன் போகலையா அந்த இடத்துக்கு? இதுக்கு என்ன வழி என்ன பண்ணா, சீமான் உலகத்து வாலிய மாதிரி சுத்தி எல்லா மக்களையும் திரட்டி அங்க கொண்டு போய் போராடணும். போராடிட்டாரு. இப்ப அந்த இடத்துல நீ ஒரு செங்கலை வச்சுனா அந்த இடத்துல இருக்கிறவங்க பூரா தூக்கிடுவோம். என்ன மீறி அந்த இடத்துல ஒரு செங்கலை கூட வைக்க முடியாதுன்னு சொல்றது சீமான் மட்டும் தான் சொல்றாரு. சபாஸ் சபாஸ். அதான் அதனாலதான் இப்ப வரைக்கும் பதறிக்கிட்டு இருக்காங்க. ரைட். அப்படிதான் இருக்கணும். ஏன் அண்ணாமலை போகலாம்? அதான் என் கேள்வி. அது அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். நீங்க தானே சொன்னீங்க என் மண் என் மக்கள்னு பாத யாத்திரை மண்ணுக்காண்டி போராடாதவன் எதுக்கு அவன் தேவையா நமக்கு? அதாவது அண்ணாமலை வந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யுங்கன்னு சொல்லுதாரு, அவ்வளவுதான். என்னையா சொல்ற? என்ன நல்லது பண்ணுவேன்னு சொன்னாருன்னு சொல்லுங்க. அதைத்தான் சொல்ல, இந்த நிவாரண நிதியை கொடுங்க. நிவாரண நிதி வந்து நானே கேக்குறேன். 6000 இல்ல, இந்த வெள்ளத்துல வந்து ஆடு செத்து இருக்கு, மாடு செத்து இருக்கு, மனுஷன் செத்து மிதந்திருக்கான், இப்படி எல்லாருமே செத்து இருக்கு. ஒரு ஆடு என்ன ரேட் வருது? ஒரு மாடு 10,000 வரும், 20,000 வரும். ஒரு ஆடோட ரேட்டே 10,000 ரூபாய் வரும். 100 ஆடு செத்து இருந்துச்சுன்னா எவ்வளவு வரும் பாத்துங்க. 6000 ரூபாய் வச்சு எத்தனையோ வீடுகள்லாம் இடிஞ்சு கிடக்கு, எல்லாம் ஜெமினி தரம் சொல்றாங்கல்ல. நாம் தமிழர் கட்சி போய் வீடு வீடா போய் நிவாரணம் கொடுத்தாங்க. அது உங்களுக்கு தெரியுமாயா? அது எங்களுக்கு தெரியாது. நாங்க இங்கே எப்படி இருக்கோம், நாங்க அங்க தான் தெரியும். செய்தித்தாள்ல காட்ட மாட்டாங்க. டெய்லி அண்ணாமலை வந்து செய்தித்தாள்ல வருவாரு, மோடி வருவாரு, ஸ்டாலின் வருவாரு, உதயநிதி வருவாரு. சீமானை வந்து போடக்கூடாது, உங்ககிட்ட கண்ணுல காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்ணுல காட்டாதனாலதான் நீங்க வந்து மோடி தான் நல்லது பண்றாரு, இவரு அண்ணாமலை தான் நல்லா பேசுறாரு, நல்லது செய்யறாருன்னு நீங்க நம்புறீங்க. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க ஒரு படம் எடுத்து தெரு தெருவா போட்டு காட்டணும். இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வண்டியில கொண்டாந்து இந்த மாதிரி சீமான் நல்லது செய்தாரு அப்படின்னு நீங்க கொண்டாந்து காட்டணும். மக்களுக்கு தெரியுதுயா. இப்ப மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இது வந்து ஒரு அரசியல் விழிப்புணர்வுக்காக தான் கேட்கிறேன் நான் வந்து. இப்ப ஒண்ணும் இல்லையா, கன்னியாகுமரிக்கு வந்து எல்லா அரசியல் தலைவர்களுமே வந்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்தாரு, அண்ணாமலை வந்தாரு, எல்லா அரசியல் தலைவர்களுமே அங்க வந்தாங்க. ஆனா அங்க இருந்து கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 100 ஏக்கருக்கு மேல மலைகளை மட்டும் நொறுக்கி அங்க இருக்கக்கூடிய கேரளாவுக்கு கடத்திருக்காங்க. அப்ப அந்த மலைகளை நொறுக்கி கடத்தும் போது அண்ணாமலை வந்து ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து இங்க இருக்கக்கூடிய மலைகளை நொறுக்கி ஏன் கடத்துறீங்கன்னு அண்ணாமலை ஏன் கேட்க மாட்டேங்காரு? ஏன் மண்ணு ஏன் மக்கள்னு சொல்றாரு, ஏன் இந்த மலையை கடத்துறத பத்தி வாயே திறக்க மாட்டேங்காரு அண்ணாமலை? ஒருத்தர் வீடு கட்டக்கூடாது, கட்டினா பண்ணது குறைய வெட்டு தடைவாங்க. அதனாலதான் பூரா நொறுக்குதாங்க, நொறுக்கி வீடு கட்டுதாங்க. ஐயா நொறுக்கி தமிழ்நாட்டுல வீடு கட்டினா பிரச்சனை இல்ல, கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் கடத்துறாங்களே, ஒரு லாரிக்கும் 5000 10,000 கமிஷன் வாங்கிட்டு கடத்துறாங்களே, ஏன் மோடி வந்து
ஏன் வந்து அண்ணாமலை வந்து வாய் திறந்து பேச மாட்டேங்காரு? இதை நீங்க இதை நீங்க மெயினா உள்ள அந்தந்த செக் போஸ்ட்ல இருந்து சொல்லணும் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு அங்க சொல்லி. கன்னியாகுமரியில போய் பாருங்க, நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஒரு செக் போஸ்ட்லயும் ஒரு பகுதியில இருந்து போராடிட்டு இருக்காங்க. அதனால குண்டாஸ் வாங்கி உள்ள தூக்கி வச்சிருக்காங்க. இப்ப வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் போராடுது. அது பாராட்ட வேண்டிய விஷயம் தானே. ஏன் பிஜேபி வந்து போராட மாட்டேங்காரு? அண்ணாமலை ஏன் வாயை திறக்க மாட்டேங்காரு? அவங்க ஆட்சியில் இருக்காங்களே இப்படி போவாங்க. அப்ப அவங்க தான் கடத்துறாங்க, நீங்க ஒத்துக்கிட்டீங்க. அது எப்படி நாங்க ஒத்துக்கிடுவோம்? வேற நீங்க ஏன் பேச மாட்டேங்காங்க? நாங்க என்ன எனது சொல்றீங்க? நீங்களே கடத்தலாம், நாங்க யாரு கண்டோம்? நீங்களே கடத்திக்கிட்டு நீங்க மாதிரி நீங்களே சொல்லலாம், ஆளுங்களை வச்சுக்க சொல்லலாம். ஐயா நாட்டுல எவன் நல்லவன் எவன் கட்ட முடியும், எவன் கண்டான்? அப்படியே நாட்டுல வந்து அடுத்தவனே ஒண்ணு செய்துட்டு அவனே குற்றவாளி ஆக்குதான். அப்படியா? உலகத்துல அப்படி இருக்காங்க. ஒரு காரியத்தை செய்யறாங்க, மறுபடியும் பின்னால அவன் பிடிக்க விட்டு இப்ப ஒருத்தன் கஞ்சா கொண்டு போறான், பின்னாலே ஒருத்தன் சொல்லி அவன் கஞ்சா கொண்டு வர பிடிங்க. அப்ப நாட்டுல யார நம்ப? ஒண்ணும் இல்லையா, தமிழ்நாட்டுல ஒரு பகுதிக்கு போனா அந்த மண் சார்ந்த பிரச்சனையே பேசணும். நீங்க சொல்றதெல்லாம் நியாயம்தான், கேட்டீங்களா? நம்ம நல்ல தலைவரை தான் நீங்க சொல்லுதீங்க. அந்த தலைவர் மின்மேலும் வளர்றதுக்கு நீங்க பாடுபடுங்க, எல்லாரும் சேர்ந்து பாடுபடுவோம், அவ்வளவுதான். அப்ப இல்லையா, ஒரு 2 3 கேள்வி மட்டும்யா. இல்லையா, அண்ணாமலை கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? எனக்கு பிடிச்ச விஷயம் எந்த கட்சிக்காரனும் பிடிக்காது. சுருக்கமா சொல்ல போனா எல்லாரும் மனுஷன்தான். அவங்க நல்லதை செஞ்சு நினைச்சா நாடு நல்லா இருக்கும், இதைத்தான் சொல்லுவேன். சரியா? சீமானோட அப்பா யாரியா? அது நமக்கு தெரியாது. சீமானோட அப்பா வந்து ஒரு சாதாரண விவசாயி, அப்பா வந்து ஒரு பனையேறி. அதான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் தொழில அவர் செஞ்சிருக்காரு. ஒருவேளை இதுல இருக்கு. அண்ணாமலை மாதிரி ஒரு ஏசி கார்ல வந்துட்டு என் மண் என் மக்கள் சொல்லிட்டு அப்படியே நடந்து ஊர் பூரா தெருவுல நடந்துட்டு சும்மா அப்படியே ஒரு சொகுசா வாழ்ந்தாரு அப்படின்னா அவர் வந்து ஒருவேளை வந்து நீங்க ஏத்துக்கிட்டீங்களா என்னன்னு தெரியல. ஐயா, என் மண் என் மக்கள்னு சொல்லிட்டு போராடக்கூடிய ஒரே கட்சி தலைவர்னா சீமான் தான். கன்னியாகுமரி போனானா ஏன்டா மலையை கடத்துறீங்கன்னு கேட்காரு. அது மாதிரி ஒரு பகுதியில அந்த மக்களுக்குரிய பிரச்சனைக்கு முன்னாடி நின்று போராடுறாரு. அப்ப தமிழ்நாடு முழுவதும் ஒத்த ரூபா கூட பணம் கொடுக்காம ஒரு கட்சி வந்து 32 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு. இப்ப மோடி வந்து தமிழ்நாட்டுல வந்து தனியா நின்று 32 லட்சம் வாக்கு வாங்குவாராயா? நம்ம சொல்ல முடியாது.